வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல இருக்க ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஒரு 5 லெசன் 6 லெசன் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள், ஓகேவா? முக்கியமான வினாக்கள் என்னென்ன இருக்கோ அது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்டரி வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுல வந்து நாம இப்போ அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து 10 வரை இருக்கக்கூடிய இருக்கிற லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து 2 மார்க் அப்படின்றது எழுதலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சேர்ந்து முக்கியமான இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ இதுல இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் ஜியோகிராஃபில என்ன இருக்கு, புவியியல் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம்னா புவியியல், ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புவியியல் என்ன கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா? எப்பயுமே உங்களுக்கு கொஸ்டின் 2 மார்க் அப்படின்றது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. ஹிஸ்டரி வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. கதை மாதிரி சொல்லியிருப்பேன் சில விஷயம்லாம். ஓகேவா? அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். அதனால இந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது ஜியோகிராஃபி பார்க்கலாம். ஜியோகிராஃபில என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க அண்டை நாடுகளோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்களேன், மேற்கு வந்து நமக்கு பாகிஸ்தான் இருக்கு. ஓகேவா? மேற்கு என்ன இருக்கு? பாகிஸ்தான் இருக்கா? பார்க்கலாமா? ஜூம் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் டைப் பண்ணிட்டு போயிரும். இப்போ பாருங்களேன், இந்தியா இருக்கா? இந்தியாவுக்கு மேற்கு என்ன இருக்கு அப்படின்னா பாருங்களேன், மேற்கு வந்து பாகிஸ்தான் இருக்கா? அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன இருக்கு? இந்தியாவுக்கு மேற்க பாகிஸ்தான் இருக்கு. வடக்கு மேற்குல ஆப்கானிஸ்தான் இருக்கு. பாருங்களேன், வடக்கு மேற்குல அப்ப மேற்கு பாகிஸ்தான் இருக்கு, வடக்கு மேற்குல ஆப்கானிஸ்தான் இருக்கு. ரைட்டா? மேற்க பாகிஸ்தான், வடக்கு மேற்கு ஆப்கானிஸ்தான். புரியுதா? அதுக்கு அடுத்து வடக்கு வந்து சீனா, நேபாளம், பூடான். அப்ப பாருங்களேன், வடக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா சைனா இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? வடக்கு வந்து சைனா இருக்கு, நேபாள் இருக்கு, பூடான் இருக்கு. அப்ப வடக்கு சைனா இருக்கு, நேபாள் இருக்கு, பூடான் இருக்கு. ரைட்டா? இருக்கா? அதே அடுத்து பாருங்களேன், கிழக்கு வந்து வங்காளதேசம், மியான்மர். கிழக்கு என்ன இருக்கு அப்படின்னா வங்காளதேசம் இருக்காங்க. அப்ப கிழக்க வங்காளதேசம் இருக்கு, மியான்மர் இருக்கு. ஓகேவா? புரியுதா? அடுத்து பாருங்க, அடுத்து தெற்கு இலங்கை இருக்கு. அப்ப என்ன இருக்கு? தெற்கு வந்து ஸ்ரீலங்கா, இலங்கை அப்படின்றது இருக்கு. அப்ப எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜியோகிராஃபி படிக்கும்போது மேப் வச்சு தான் படிக்கணும் அப்படின்றது. இப்ப மேப் வச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப பாருங்க, இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க நாடுகள் என்னன்னு கேக்குறாங்க. பார்க்கும்போது நம்ம எளிமையா சொல்லலாம். பாருங்க, இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு மேற்க பாகிஸ்தான் இருக்கு. இந்தியாவுக்கு மேற்கு என்ன இருக்கு? பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கு. வடக்கு மேற்குல ஆப்கானிஸ்தான் இருக்கு. வடக்கு என்ன இருக்கு அப்படின்றது பாருங்க, நேபாள், பூடான், சீனா அப்படின்றது வடக்கு இருக்கு. அப்புறம் கிழக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, பங்களாதேஷ், மியான்மர் இருக்கு. தெற்கு என்ன இருக்குன்னு பாருங்க, ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை அப்படின்றது இருக்கு. புரியுதா என்னென்ன இருக்கு அப்படின்றது? அப்ப என்ன பண்ணலாம், ஒரு மேப்பை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே, அப்ப இது இதுக்கப்புறம் மறக்குமா? அது மறக்கவே கூடாது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா? இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்கள். மேற்கு வந்து பாகிஸ்தான், வடமேற்குல ஆப்கானிஸ்தான், வடக்கு சீனா, நேபாளம், பூடான், கிழக்குல என்னது வங்காளதேசம், மியான்மர், தெற்கு வந்து ஸ்ரீலங்கா. ஓகேவா? அதே மாதிரி இந்த பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ கடைசி வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறேன். ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்றேன், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி குறிப்புரைக அப்படின்னு கேட்டாங்க. இந்திய திட்ட நேரம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக உள்ளது. சூரியன் உதயமாகிறது. இப்ப பாருங்களேன், நம்ம கிழக்க இருக்க அருணாச்சல பிரதேசம் இருக்குல்ல, இங்க கிழக்க இருக்க அருணாச்சல் பிரதேச விட மேற்கு இருக்குல்ல குஜராத், இங்க இருக்க அருணாச்சல பிரதேசத்தை விட
மேற்கு குஜராத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடியே என்ன பண்ணுது, சூரியன் அப்படின்றது உதயமாகுது அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அப்படின்றத பாருங்களேன். என்னது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் அப்படின்றது உதயமாகுது. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? நம்ம கிழக்க இருக்க அருணாச்சல பிரதேசத்தோட மேற்க இருக்க குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னாடி அப்படின்றது சூரியன் அப்படின்றது உதயமாகுது. ஏன் அப்படின்னு பாருங்க. இதனால 2 பகுதிகளுக்கும் உள்ள தல வேறுபாடு அப்படின்றது 1 மணி நேரம் 57 நிமிஷம் 12 வினாடியா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். ஆனா எக்ஸாக்டா என்னது 1 மணி நேரம் 57 நிமிஷம் 12 வினாடி இருக்கு. அதான் இந்தியாவில கிழக்குல இருக்க அருணாச்சல பிரதேசத்துல மேற்குல குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகுது. அப்ப என்னது அங்கே முன்னாடியே என்னது சூரியன் அப்படின்றது உதயமாகுது. அருணாச்சல பிரதேசத்துல முன்னாடியே சூரியன் அப்படின்றது உதயமாகுது. ஆனா அடுத்து எப்ப உதயமாகுது, 1 மணி நேரம் 57 நிமிஷம் 12 செகண்ட் கழிச்சுதான் குஜராத்ல சூரியன் உதயம் அப்படின்றது ஆகுது. இந்த நேர வேறுபாட்டை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவோட மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்றதுல கிழக்கு தீர்க்கரேகையான தலைநேரம் இந்தி திட்டு நேரமா எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகேவா? அந்த நேர வேறுபாடு தவிர்க்கணும். ஓகேவா? ஏன் அருணாச்சல பிரதேசத்துல முன்னாடியே சூரியன் உதயம் ஆகிறது. ஆனா அதுக்கப்புறம் தான் என்னது குஜராத்துக்கு போகுது. 1 மணி நேரம் 57 நிமிஷம் 12 வினாடியா இருக்குது. அந்த வேறுபாடை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கரேகையின் தலைநேரம் இந்தி திட்டு நேரமா எடுத்துக்கிறது. இந்த இந்திய தீர்க்கரேகை மிர்சாப்பூர். ஓகேவா? இது மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா செல்லுது. இந்த திட்டு நேரமானது கிரீன்விச் திட்டு நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிஷம் அதிகமா இருக்கு. ஓகேவா? முன்னதாக இருக்கு. ஓகேவா? இந்த திட்டு நேரம் அப்படின்றது கிரீன்விச். ஓகேவா? கிரீன்விச் திட்டு நேரத்தை விட 5 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்றது முன்னாடியே இருக்கு. ஓகேவா? இந்த தீர்க்கரேகை அப்படின்றது எங்க போகுது அப்படின்றத பாருங்க. எங்க போகுது அப்படின்னா மிர்சாப்பூர் அலகாபாத். ஓகேவா? இது முக்கியம். நான் எதுக்கு ஒரு வாட்டி மேப்பை காமிக்கிறேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? மிர்சாப்பூர் இயக்கணும். ஓகே, எப்படி போகுது அப்படின்னா மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா தான் செல்லுது. ஓகேவா? எப்படி போகுது அப்படின்னா மிர்சாப்பூர் அலகாபாத் வழியா செல்லுது. மறந்துடக்கூடாது. ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்காக தான் காமிச்சேன். ஓகேவா? மறந்துடக்கூடாது. புரிஞ்சுது அந்த கொஸ்டின் அப்படின்றது? புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் படிக்கும் போது எப்பயுமே வந்து மேப் வச்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அடுத்து தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. தக்கான பீடபூமி பத்தி ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு கேக்குறாங்க. தக்கான பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டதாகும். தக்கான பீடபூமி அப்படின்றது தீபகற்ப பீடபூமி. ஓகேவா? தக்கான பீடபூமி அப்படின்றது தீபகற்ப பீடபூமியில் அமைஞ்சிருக்க மிகப்பெரிய இயற்கை அமைப்பு. மிக பெருசா இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 பக்கம் நிலத்தாலும் ஒரு பக்கம் 3 பக்கம் நீளாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லக்கூடிய பகுதியை தான் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது தோராயமா முக்கோண வடிவம் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா இது தோராயமா ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கும். வடமேற்கு திசையில் வித்யா சாத்புரா மலைத்தொடராகும். வடக்கு மேற்குல வித்யா சாத்புரா மலைத்தொடராகும். வடக்குல மகாதேவ் மைக்காலா குன்றுகளும். வடக்குல என்ன இருக்கு அப்படின்னா மகாதேவ் மைக்காலா குன்றுகளும். வடகிழக்குல ராஜ்மஹால் குன்றும். வடகிழக்குல என்ன இருக்கு அப்படின்னா ராஜ்மஹால் குன்று இருக்கு. மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்குல கிழக்கு தொடர்ச்சி மலையும் எல்லையா இருக்கு. இது கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கடல் மட்டத்தில இருந்து 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரை உயரம் வரை தான் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவையும் கடல் மட்டத்தில இருந்து 500 மீட்டர் முதல்ல 1000 மீட்டர் வரையும் என்ன பண்ணுது உயரம் வரையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக அப்படின்னு கேட்டாங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். நர்மதை, தபதி, மாகி. இந்த 3 ஆறுகள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகேவா? 3 ஆறுகள் மட்டுமே என்ன பண்ணுது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயுது. இந்த 3 ஆறுகள் தான் என்ன பண்ணுது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயுது. ஃபர்ஸ்ட் நர்மதை நதியை பார்க்க போறோம். நர்மதை நதியை பாருங்களேன். எங்க இருக்குன்னு பாருங்க நர்மதா ரிவர். ஓகே, சரி, ஓகே விடுங்க. நர்மதா ரிவர் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப மத்திய பிரதேசத்தின் உள்ள அமர்கண்டாக் பீடபூமி எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய அமர்கண்டாக் பீடபூமியில 1057 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. 1312 மீட்டர் நீளத்தையும் இது பெருசா எழுத வேண்டாம். ஓகேவா? அந்த சதுரங்கள் மட்டும் எல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்றது எழுதணும். எங்க மத்திய பிரதேசத்துல இருக்க அமர்கண்டாக் பீடபூமி. ஓகேவா? அந்த மேப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா?
இங்க இருக்கு, மத்திய பிரதேசத்துல இருக்கா? எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசல இருக்கா? மத்திய பிரதேசல என்ன இருக்கு? நர்மதா ரிவர் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? மறக்க கூடாது அப்படின்றத என்ன பண்றேன், மேப் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இங்க இருக்கு, நர்மதை நதியில தான் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஒரு நிமிஷம். ஹேங் ஆயிடுச்சா? ஓகே, பார்க்கலாமா? டக்குன்னு பாருங்க. மத்திய பிரதேசல இருக்க அமர்கண்டாக் பீடபூமி. ஓகேவா? மத்திய பிரதேசல இருக்க அமர்கண்டாக் பீடபூமியில 1057 மீட்டர் உயரத்துல 1312 மீட்டர் நீளத்தையும் 98,796 கிலோமீட்டர் பரப்பளையும் வன்னிலத்தையும் கொண்டிருக்கு. எது அப்படின்னா நர்மதி நதி. ஓகேவா? இது 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 27 கிலோமீட்டருக்கு நீண்ட ஒரு கழிமுகத்தை உருவாக்கி இருக்கு. இது காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலை கலக்குது. ஓகேவா? நான் அடுத்த வாட்டி என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? மேப் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது. நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் வச்சு சொல்லி தரேன். ஓகேவா? எளிமையா இது 27 மீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா அரபிக்கடலை கலக்குது. காம்பே வளைகுடா வழியாக என்ன பண்ணுது, அரபிக்கடலை கலக்குது. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுலயே மிக நீளமானது. மேற்கு நோக்கி பாயிற ஆறுலயே மிக நீளமானது எது அப்படின்னா இந்த நர்மதை நதி. இதோட துணையாறுகள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா மற்றும் கோலர் அப்படின்றதெல்லாம் எது அப்படின்னா இதோட முக்கியமான துணையாறுகள். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா போலாம். அடுத்து தபதி ஆறு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இது தபதி ஆறு அப்படின்றது தீபகற்ப இந்தியாவில மிக முக்கியமான ஆறுல ஒண்ணு. கிட்டத்தட்ட 724 மீட்டர் அப்படின்றது நீளத்தையும், அடுத்து 65,145 கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டிருக்கு. மத்திய பிரதேசத்துல இருக்க பெட்டுல் மாவட்டத்துல எங்க இருக்கு, இதுவும் மத்திய பிரதேசமா, பெட்டுல் மாவட்டம். ஓகேவா? பெட்டுல் மாவட்டத்துல கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்துல முல்டாய் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இதுவும் காம்பே வளைகுடா வழியா என்ன பண்ணுது அப்படின்னா அரபிக்கடலை கலக்குது. இதோடைய துணையாறுகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்ச்ரா மற்றும் போரி ஆகியவை என்னது தபதி ஆற்றோட துணையாறுகள். மாகி ஆறு ஒரு ஆறு இருக்கு. இதோட என்னன்னு பாருங்களேன், மத்திய பிரதேசல தோன்றி குஜராத் வழியா அரபிக்கடல் கலக்குது. ஓகேவா? மத்திய பிரதேசல தான் தோன்றி என்ன பண்ணுது, குஜராத் வழியா அரபிக்கடலை கலக்குது. அடுத்து கங்கை ஆற்று வடிநிலத்துக்கும் குறித்து நீங்க விரிவாக எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்களேன், கங்கை நதி உத்தரகாண்ட் மாவட்டம். ஓகேவா? சாரி, உத்தரகாண்ட் மாநிலம். கங்கை நதி என்ன பண்ணுது, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க உத்தரகாசி அப்படின்ற மாவட்டத்துல 7010 மீட்டர் உயரத்துல கங்கோத்திரி அப்படின்ற பனியாற்றுல இருந்து உற்பத்தி ஆகுது. அங்க பாகிரதி அப்படின்ற ஒரு பெயரோட உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் அப்படின்னு பார்த்தா ஈஸி, 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எளிமையா இருக்கும். 25 கிலோமீட்டர் அப்படின்றத பாயுது. வட பகுதியிலிருந்து கோமதி, காக்ரா, கண்டா, கோசி மற்றும் தென் பகுதியில யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணையாறுகள் கங்கையோட இணையுது. பாருங்க, வடபகுதியில கோமதி, காக்ரா, கண்டா, கோசி அப்படின்னும், தென் பகுதியில யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணையாறுகளும் கங்கையோட இணையுது. வங்காளதேசத்துல கங்கையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வங்காளதேசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பத்மா அப்படின்னு அழைக்கப்படுது. கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின்னாடி என்ன பண்ணுது, வங்காள விரிகுடால போய் கலக்குது. ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எங்க போய் கலக்குது, வங்காள விரிகுடா. அது ரெண்டு என்ன பண்ணுது, அரபிக்கடல்ல கலக்குனுச்சு. ஓகேவா? இது வங்காள விரிகுடால கலக்குது. ஓகேவா? அடுத்து காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுங்க. காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஏதாச்சும் இருந்தா அதை வந்து பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், அப்புறம் இந்த ஜெட் காற்றுகள், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஓகேவா? முக்கியமான ஒன்று. அடுத்து வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? புவி பரப்புல உயர செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி, ஓகேவா, இதுல 50 இருக்கு. ஓகேவா? 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல வெப்பநிலை குறையும். இதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க புவி பரப்புல இருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? அதோட வெப்பம் அப்படின்றது கம்மியாகும்.
இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எங்க இருந்து புவி பரப்புல இருந்து மேல செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் ஓகேவா என்னது 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கம்மியாகும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்த கேள்வி, ஜெட் காற்றோட்டங்கள். பேர்ல இருக்கு ஜெட். ஓகேவா? ஜெட் காற்றோட்டங்கள் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகள், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதியில வேகமாக நகரும் காற்றுகள். ஓகேவா? அந்த காற்று அப்படின்றது வேகமா நகரும். அந்த மாதிரி காற்றுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நகர காற்றுகள் என்ன சொல்றாங்க? ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெட் காற்றோட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியில இருந்து இந்த இருக்கக்கூடிய காற்றுகள் இருக்குல்ல, இது துணை அயன மேலை காற்றோட்டம் அப்படின்னும், வடபெரும் சமவெளியில இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்றதுனால இது தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமடையும் தாழ்வழுத்தங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. கீழே ஜெட் காற்றுகள் என்ன பண்ணுதாங்கன்னா தென்மேற்கு, ஓகேவா, தென்மேற்கு கீழே ஜெட் காற்றுகள் என்ன பண்ணுது? தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலத்துல வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, பருவக்காற்று குறித்து ஒரு சிறு குறிப்பு வருக. பருவக்காற்று பத்தி நீங்க ஒரு சிறு குறிப்பு எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பருவக்காற்றுக்கு ஏற்றவாறு தங்கள் திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. பருவத்துக்கு ஏத்த மாதிரி, ஓகேவா, பருவங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களது திசைகளை ஒவ்வொரு திசையும் மாத்தி மாத்தி வந்து வீசுகிற காத்து தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. அதான் பருவத்துக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாத்தி மாத்தி, ஓகேவா, எந்த பருவத்துக்கு எந்த காத்து வீசணும் அப்படின்ற மாதிரி பருவத்துக்கு மாறிட்டே இருக்கல, அந்த மாதிரி வீசுற காத்துக்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவக்காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 பருவ காலங்கள் என்ன, அதை குறிப்பிடுக. இந்திய காலநிலையில் 4 பருவங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது குளிர்காலம், 2வது கோடை காலம், 3வது தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம், அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று காலம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குளிர்காலம் அப்படின்றது பாருங்களேன் ஜனவரி பிப்ரவரி. நமக்கு எப்பயுமே எப்போ குளிரா இருக்கும் அப்படின்னா ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் ரொம்ப குளிரா இருக்கும். அடுத்து கோடை காலம் அப்படின்றது மார்ச் மே மாசம் நமக்கு லீவ் விடுவாங்களா, அப்ப மார்ச் மே. ஓகேவா? அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் ஷார்ட்கட் வந்து ஜூஸ். எப்ப மலையில ஜூஸ் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மலையில ஜூஸ் குடிக்கிறோம், அப்ப மழைக்காலம் அப்படின்றது ஜூஸ். ஜூஸ் அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் தான் என்ன சொல்றாங்க மழைக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மழைக்காலத்தை என்ன சொல்றாங்க ஜூன்ல இருந்து செப்டம்பர். ஜூன்ல இருந்து செப்டம்பர் எப்படி ஷார்ட்கட்ல சொல்லலாம் ஜூஸே அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? ஜூஸ் குடிக்கலாம், மழைக்காலத்துல ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம். அப்ப ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மழைக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஓகேவா? அப்ப தென்மேற்கு பருவக்காற்றும் காலம் அல்லது மழைக்காலம் ஞாபகம் தான் உங்களுக்கு என்ன வரணும் ஜூஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஜூஸ் அப்படின்னா என்னது, அது ஜூன் முதல் செப்டம்பர். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்றது அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அதுதான் என்ன சொல்றாங்க வடகிழக்கு பருவக்காற்று காலம். அடி அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று அடிக்கணும். ஓகேவா? அப்ப அடி அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர். அப்ப குளிர்காலம் அப்படின்றது என்னது ஜனவரி பிப்ரவரி, அவ்வளவுதான் 2 மாசம். அடுத்து கோடை காலம் அப்படின்றது என்னது மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம். மார்ச் ஏப்ரல் மே அப்படின்றது 3 மாசம். அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்றது ஜூஸ். தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்றது ஜூஸ், ஜூன் முதல் செப்டம்பர். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர், அடி அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அக்டோபர் முதல் டிசம்பர் என்னது அடி அப்படின்றது வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஓகேவா? அடுத்த கேள்வி, பருவமழை வெடிப்பு அப்படின்னு என்ன கேக்குறாங்க. பருவமழை வெடிப்பு அது என்ன சார் வித்தியாசமா இருக்கு, பருவமழை வந்து வெடிக்குமா அப்படின்னா பாருங்களேன். தென்மேற்கு பருவக்காற்று என்னது, தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணுதான் தொடங்குவதற்கு முன்னாடி, தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில வெப்பநிலை அப்படின்றது 46 டிகிரி செல்சியஸ் வரையும் என்ன வரை உயருது. இந்த பருவக்காற்றுல இடி மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பருவக்காற்றோட தொடக்கத்துல இடி மழை, ஓகேவா, மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு. இந்த பருவகாலத்துல தொடங்கக்கூடிய அந்த இடி மின்னலோட கூடிய அந்த இது சொல்றாங்களா அந்த மழையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. பருவமழை வெடிப்பு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி வட இந்தியால, ஓகேவா, இங்க வட இந்தியால வெப்பமானது 46 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி வட இந்தியா, ஓகேவா, இதை என்ன சொல்றாங்க வட இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வட இந்தியால 46 டிகிரி செல்சியஸ் வரை உயருது. இந்த பருவக்காற்றுல இடி மின்னலுடன் கூடிய துவக்கம், ஓகேவா, இந்த பருவக்காற்றுல இடி மின்னலுடன் கூடிய
துவக்கத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க? பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? அதிக மழை பெறும் பகுதியை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. மேற்கு கடற்கரை எங்க அப்படின்னா மேற்கு கடற்கரை. அடுத்து அஸ்ஸாம். ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? பார்க்கலாமா? எங்க இருக்கு அப்படின்னு பாருங்களேன். மேற்கு கடற்கரை, அடுத்து அஸ்ஸாம். இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது இருக்கா? இதுல என்னது அப்படின்னா மலை பெரும் பகுதின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அஸ்ஸாம், சிக்கிம் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? அஸ்ஸாம். அடுத்து மேகாலயாவோட தென்பகுதி. மேகாலயா இருக்கா? அதோட சவுத். மேகாலயாவோட தென்பகுதி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். திரிபுரா இங்க இருக்கா? திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து. அப்படியே இந்த இடத்த சுத்தி தான் இருக்கு. இங்கதான் அது மழை அதிகமா பெய்கிற பகுதி. அப்ப என்னன்னு பாருங்க. அஸ்ஸாம், அடுத்து என்ன இருக்கு? நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் மிசோரம், திரிபுரா, திரிபுராவோட தெற்கு பகுதி. இந்த இடத்துல என்னது மழை அதிகமா பொழியுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுதா எல்லாருக்கும் இந்த பாயிண்ட்? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அதிக மழை பெறும் பகுதி என்னென்ன இருக்கு? மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயாவோட தெற்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்றாங்க? அதிக மழை பெறும் பகுதிகள், அதிக மழை பெறும் பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? பருவமழை வெடிப்பு அப்படின்றது என்னன்னு புரியுதா? அது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறது காலத்துக்கு முன்னாடி. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி இது வட இந்தியா. ஓகேவா? இங்க இருக்கிறது நமக்கு தமிழ்நாடு இருக்கு, இங்க கேரளா இருக்கு, இங்க கர்நாடகா இருக்கு, அதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்ப வட இந்தியால எவ்வளவு வெப்பநிலை இருக்கு அப்படின்னா 46 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 46 டிகிரி செல்சியஸ் வரையே உயருது. இந்த பருவக்காற்று என்ன பண்ணுது அப்படின்னா இடி மற்றும் மின்னலோட கூடிய ஒரு துவக்கம் அப்படின்றது ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படுறத என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து அதிகமா மழை பெய்கிற பகுதி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா ரைட் சைடு இருக்கு. இந்தியாவோட ரைட் சைடு. ஓகேவா? மேற்கு கடற்கரை, அப்புறம் அஸ்ஸாம், அடுத்து மேகாலயாவோட தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிக மழை பெறும் பகுதி. ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியாவில் சதுப்பு நில காடுகள் காணப்படும் இடங்கள். இந்தியாவில சதுப்பு நில காடுகள் எங்க அதிகமா காணப்படுது? அந்த இடத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள். கங்கை பிரம்மபுத்திரா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகள். அடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதிகளிலும் இவ்வகை ஓத காடுகள் காணப்படுது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. ஓகேவா? பாருங்க. இந்தியாவுல சதுப்பு காடுகள் காணப்படும் இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா அந்த டெல்டா பகுதிகள். அடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அந்த நதிகளோட டெல்டா பகுதிகள். பார்க்கலாமா? கங்கை, சரி, ஓகே. கங்கை பிரம்மபுத்திரா மேல வரும். ஓகேவா? கங்கை பிரம்மபுத்திரா பகுதியில அதோட டெல்டா பகுதியில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல மழை அப்படின்றது பொழியுது. ஓகேவா? சதுப்பு நில காடுகள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? என்னது? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள். அடுத்து மகாநதி, கோதாவரி. ஓகேவா? கீழே இருக்கக்கூடிய மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகள் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இவங்க ஓதக்காடுகள் காணப்படுது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஓதக்காடுகள் அப்படின்றது காணப்படுது. கங்கை பிரம்மபுத்திரா மறந்துடக்கூடாது. கங்கை பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதியில இவகை ஓதக்காடுகள் அப்படின்றது காணப்படுது. எங்கெங்க இருக்கு? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள், அடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. ஓகேவா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய நதிகளின் டெல்டா பகுதிகள் இவகை நாடுகள் நமது ஓதக்காடுகள் அப்படின்றது காணப்படுது. முக்கியம். ஓகேவா? அடுத்து இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் எதுவும் 5 எழுதுங்கன்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் என்னென்ன இருக்கு அதை பத்தி எழுதுங்கன்னு கேட்கிறாங்க. பார்க்கலாமா? பாருங்க. மன்னார் வளைகுடா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள். ஓகேவா? மன்னார் வளைகுடா எதுவும் 5 தான் கேட்டிருக்காங்க. நிறைய இருக்கு. அதுல 5 தான் எழுத சொல்லிருக்காங்க. ஓகேவா? மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம். ஓகேவா? சுந்தரவனம் அப்படின்றது ஒடிசா. ஓகேவா? அது மன்னார் வளைகுடா மறந்துடக்கூடாது. மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, மன்னார் வளைகுடா, நந்தாதேவி மறந்துடக்கூடாது. மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம். சிம்லிபால், சுந்தரவனம். மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம். மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நாக்ரக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம். ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்களேன். இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளோட பெயர்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகள். ஓகேவா? இந்தியாவில் காணக்கூடிய மண் வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அடிக்கடி முக்கியமான கேள்வி. மொத்தம் 8 வகையா வகைப்படுத்திருக்காங்க. என்னென்னு பாருங்க. வண்டல் மண், கரிசல் மண், வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்தியாவில் வகைப்படுத்தப்பட்ட மண். ஓகேவா? எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் 8 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன இருக்கு? வண்டல் மண். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. வண்டல் மண், கரிசல் மண், வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், அதுக்கப்புறம் வறண்ட பாலைமண், அப்புறம் உப்பு மற்றும் காரமண். ஓகேவா? அப்புறம் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? முன்னாடியே பார்த்த எக்ஸாம் என்னது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம், அதுல இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அப்ப கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. அது என்னென்ன இருக்கு? வண்டல் மண் இருக்கு, கரிசல் மண் இருக்கு, செம்மண் இருக்கு, சரளை மண் இருக்கு, காடு மற்றும் மலைமண் இருக்கு, வறண்ட பாலை மண் இருக்கு, அப்புறம் உப்பு கார மண் இருக்கு, அப்புறம் களிமண் மற்றும் சதுப்பு நில மண் இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை முறைகள் என்ன இருக்கு? இந்தியாவில என்னென்ன வேளாண்மை முறைகள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்களேன். தன்னிறைவு வேளாண்மை. என்னென்ன வேளாண்மை இருக்கு அப்படின்னா தன்னிறைவு. என்னென்ன வேளாண்மை இருக்கு? தன்னிறைவு வேளாண்மை. அடுத்து இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் வேளாண்மை பண்ண மாட்டாங்க, இடத்துக்கு இடம் மாறி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேளாண்மை அப்படின்றது மேற்கொள்வாங்க. இந்த இடத்துல ஒரு வேளாண்மை மேற்கொள்வாங்க, அதுபோல் வேற ஒரு இடத்துல வேளாண்மை அப்படின்றது மேற்கொள்வாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க? வேற ஒரு இடத்துல போயிட்டு வேளாண்மை அப்படின்றது மேற்கொள்றாங்க. அடுத்து தீவிர வேளாண்மை. அப்புறம் என்னது? தீவிர வேளாண்மை அப்படின்றது மேற்கொள்றாங்க. அடுத்து வறண்ட நில வேளாண்மை. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வறண்ட நில வேளாண்மை அப்படின்றது மேற்கொள்றாங்க. அடுத்து கலப்பு மேலாண்மை. ஓகேவா? அடுத்து என்னது? கலப்பு வேளாண்மை. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? நெல் போடுறேன், அதுக்கடுத்து கரும்பு போடுறேன், அதுக்கப்புறம் பருத்தியை போடுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா மண் வளத்தை மேம்படுத்தும். அது மாதிரி என்னது? கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. படிக்கட்டு முறை வேளாண்மை நீங்க பார்க்கலாம் அப்படின்னா நீங்க இந்த தேயிலை தோட்டம். ஓகேவா? இந்த எஸ்டேட்லாம் இருக்குல்ல, அந்த சைட்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படின்றது இருக்கும். ஓகேவா? புரியுதா? அப்ப ஒரு 6 பாயிண்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? தன்னிறைவு வேளாண்மை, அப்புறம் இடப்பெயர்வு வேளாண்மை, தீவிர வேளாண்மை, அப்புறம் வறண்ட நில வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, அடுத்து படிக்கட்டு முறை வேளாண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? இந்தியாவின் வேளாண்மையின் முறைகள். ஓகேவா? அடுத்து இந்திய வேளாண் பருவங்கள் குறிப்பிடுக. இந்திய வேளாண்மையில இருக்க பருவங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் பாருங்களேன். காரிப் பருவம். இது எப்படி ஈஸியா ஞாபகம்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜூஸ் வந்து காரி துப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? ஜூஸ் அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர். ஓகேவா? ஜூஸே. ஓகேவா? ஜூஸே அப்படின்றது காரி பருவம். ஜூஸ் வந்து காரி துப்புற மாதிரி இருக்கு. அப்ப ஜூன் முதல் செப்டம்பர் தான் சொல்றாங்க காரி பருவம். ராஃபி அப்படின்றது அக்மார்க் ராஃபி. ஓகேவா? என்னது? ராஃபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அக்மார்க் ராஃபி. ஓகேவா? அக்மார்க் ராஃபி அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? அப்ப அக்மார்க் அப்படின்னா அக்டோபர் முதல் மார்ச் வரை, அதுதான் என்னது? ராஃபி. அடுத்து சையத் பருவம் அப்படின்றது ஏப்ரல் ஜூன். இது அப்படியே ஞாபகம். சையத் பருவம் அப்படின்றது ஏப்ரல் ஜூன், பேலன்ஸ் இருக்கிறது அதான். ஓகேவா? பாருங்க, காரி பருவம் அப்படின்றது ஜூஸ். ஓகேவா? ஜூஸ் என்ன பண்ணணும்? காரி துப்பணும். ஓகேவா? பிடிக்கல, அந்த ஜூஸ் வந்து நல்லாவே இல்லை. அப்ப ஜூஸ் அப்படின்றது காரி. ஓகேவா? அப்ப ஜூஸ் அப்படின்றது ஜூன் முதல் செப்டம்பர் அப்படின்றது காரி பருவம். அடுத்து ஓகேவா? அடுத்து ராஃபி அப்படின்றது என்னது? ராஃபி வந்து அக்மார்க்கான பையன் அப்படின்றது அக்டோபர் முதல் மார்ச் வரை அப்படின்றது ராஃபி. ஓகேவா? அடுத்து சையது பருவம் அப்படின்றது ஏப்ரல் முதல் ஜூன். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் அப்படின்றது முக்கியம். ஓகேவா? அப்ப இந்தியாவில் இருக்க வேளாண்மை முறைகள் அப்படின்றது என்னது? தன்னிறைவு வேளாண்மை, இடப்பெயர்வு வேளாண்மை, தீவிர வேளாண்மை, அடுத்து வறண்ட நில வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா படிக்கட்டு முறை வேளாண்மை. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மையின் வகைகள். அடுத்து இந்திய வேளாண் பருவங்கள். காரி பருவம், ராஃபி பருவம், சையது பருவம். அதுல காரி பருவத்துக்கு ஷார்ட்கட் ஜூஸ். ஜூஸ் வந்து காரி துப்பணும். ஜூன் முதல் செப்டம்பர் அப்படின்றது காரி. ஓகேவா? அடுத்து ராஃபி அப்படின்றது அக்மார்க் ராஃபி அப்படின்றது அக்டோபர் முதல் மார்ச் அப்படின்றது ராஃபி பருவம். அடுத்து ஏப்ரல் முதல் ஜூன் அப்படின்றது சையது. ஓகேவா? ஏப்ரல் டு ஜூன் அப்படின்றது சையது பருவம். ஓகேவா? முக்கியமான ஒண்ணு. அடுத்த கேள்வி, கனிமங்கள் மற்றும் அதன் வகைகள் யாவை? கனிமங்கள் மற்றும் அதோட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட வேதியியல், ஒரு கெமிஸ்ட்ரி சம்பந்தமாகவும் சரி, ஒரு இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் சம்பந்தமாகவும் சரி இருக்கக்கூடிய பண்புகள், அதோட பண்புகள் இருக்குல்ல. இப்ப இயற்பியல் பண்புனா இழுத்து விட்டா தினது திரும்ப வந்துடும். மீள்வினை, மீளா வினை, அதெல்லாம் படிக்கிறோம்ல, அதெல்லாம் என்னது? இயற்பியல் பண்புகள். அப்ப ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட, ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட
உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்ட இயற்கை மூலங்கள் என்ன சொல்றாங்க? கனிமங்கள். ஒரு வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை தானே சொல்றாங்க அப்படின்னா கனிமங்கள். இயற்கை மூலங்களை தானே சொல்றாங்க கனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அப்ப வேதியியல் மற்றும் இயற்பியல் பிரிவுகளா என்ன பண்றாங்க? 2 பெரும் பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்னு உலோக கனிமங்கள், இன்னொன்னு அலோக கனிமங்கள். ஒன்னு உலோகம், இன்னொன்னு அலோகம். ஓகேவா? உலோக கனிமங்கள், இன்னொன்னு என்னது? அலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் அடுத்து அலோக கனிமங்கள். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? உலோக கனிமங்கள் ஒண்ணு, இன்னொன்னு அலோக கனிமங்கள். ஓகேவா? அடுத்து இயற்கை எரிவாயு என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன இயற்கை எரிவாயு? நார்மலா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு அது நார்மலா சொல்ற சாண எரிவாயு இருக்கு, அது அந்த மீத்தேன் வாயு வச்சு என்ன பண்றாங்க? எரிக்கிறாங்க. இது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு எரிவாயு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இயற்கை எரிவாயு. அது என்ன இயற்கை எரிவாயு இருக்குன்னு பார்க்கலாமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஓகேவா, எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அழிந்து புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மட்குவதன் மூலம் உண்டாக்கக்கூடிய ஒரு வாயு. இப்ப ஒரு மரம் வந்து விழுந்துருச்சு, ஒரு உயிரினம் வந்து இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 வருஷம் கழிச்சு அங்க என்ன பண்ணுது? அங்க மக்குறது மூலியமா ஒரு வாயு அப்படின்றது வெளிப்படுது. அந்த வாயு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து இயற்கை வாயு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதியோடு இணைந்து காணப்படுகிறது. இந்த இயற்கை எரிவாயு அப்படின்றது எப்பயுமே எப்படி இருக்கு அப்படின்னா பெட்ரோலிய எரிபொருளோட கலந்துதான் இருக்கு. ஓகேவா? இது வெப்பப்படுத்தலுக்கும் சமைத்தலுக்கும் மின் உற்பத்திக்கும் வாகன எரிபொருளாகவும் விளங்குது. இது என்ன பண்றது அப்படின்னா வெப்பப்படுத்துறதுக்கும் சரி, சமையலுக்கும் சரி, மின் உற்பத்திக்கும் சரி, வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் இது விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப இயற்கை எரிவாயு அப்படின்னா எழுதிருவீங்களா? அடுத்த கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுடன் குறிப்பிட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிட்டுக அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. நிலக்கரி அப்படின்றது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரி அப்படின்றது எளிதில் எரிஞ்சிடும். ஓகேவா? நிலக்கரி அப்படின்றது ஈஸியா எரிஞ்சிடும். எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம். இது படிக பாறைகள் கிடைக்குது. எங்க கிடைக்குது அப்படின்னா படிவு பாறையில தான் கிடைக்கும். ஓகேவா? இந்த நிலக்கரி அப்படின்றது எங்க கிடைக்கும்? படிவு பாறையில கிடைக்கும். ஒரு நாட்டோட தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதாக இருப்பதால் இது கருப்பு தங்கம். ஓகேவா? பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருப்பு தங்கம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலக்கரியை தான் சொல்றாங்க. ஓகேவா? இதுல பாருங்களேன், ஆந்திரசைட் அப்படின்றது 80ல இருந்து 90% இருக்கு. அப்ப ஆந்திரசைட் அப்படின்றது 80ல இருந்து 90% இருக்கு. பிட்டுமினஸ் அப்படின்றது 60ல இருந்து 80. ஓகேவா? பிட்டுமினஸ் அப்படின்றது 60ல இருந்து 80. அடுத்து பழுப்பு நிலக்கரி அப்படின்றது 40ல இருந்து 60. பழுப்பு நிலக்கரி அப்படின்றது 40ல இருந்து 60. அடுத்து மரக்கரி 40%க்கும் குறைவா இருக்கு. ஓகேவா? அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நிலக்கரியோட வகைகளும் அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நிலக்கரியோட வகை என்ன, அதோட அளவு என்ன அப்படின்றது எழுதணும். கண்டிப்பா முக்கியமான ஒரு கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் அப்படின்றது படிக்காம போகவே கூடாது. ஓகேவா? அப்ப நிலக்கரி அப்படின்றது எளிதில் எரியக்கூடிய ஒரு உயிரின படிமம். நிலக்கரி அப்படின்றது என்னது? எளிதில் எரியக்கூடிய ஒரு உயிரின படிமம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன், ஒரு நீரக கனிமம், எளிதில் எரியக்கூடிய ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்றாங்க. இது படிவு பாறைகள்ல கிடைக்குது. எங்க கிடைக்குது அப்படின்னா படிவு பாறையில கிடைக்குது. இது ஒரு நாட்டோட தொழிற்சாலைக்கு இன்றியமையாத ஒரு மூலப்பொருள். ஓகேவா? எதை சொல்றாங்க அப்படின்னா நிலக்கரியை சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பு தங்கம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பிளாக் கோல்டு. ஓகேவா? கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி. ஆந்திரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி. அப்ப ஆந்திரசைட் அப்படின்றது 80ல இருந்து 90. புரியுதா? அப்ப ஆந்திரசைட் இங்க எவ்வளவு இருந்து எவ்வளவு இருக்கு? 80ல இருந்து 90% இருக்கு. அடுத்து பிட்டுமினஸ் அப்படின்றது 60 to 80. ஓகேவா? பிட்டுமினஸ் அப்படின்றது 60ல இருந்து 80 இருக்கு. அடுத்து பழுப்பு நிலக்கரி அப்படின்றது 40ல இருந்து 60. என்ன பண்ணுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? அப்ப அந்த வரிசையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்திரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி அப்படின்றது. அடுத்து மரக்கரி அப்படின்றது 40%க்கும் கம்மியா இருக்கு. ஓகேவா? அடுத்து இடம்பெயர்வு வேளாண். இடம்பெயர்வு என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இடம்பெயர்வு அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இடம்பெயர்வு அப்படின்றது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது. ஓகேவா? இடம்பெயர்வு அப்படின்றது ஒரு பகுதியிலிருந்து மக்கள் வந்து இன்னொரு பகுதிக்கு இடம்பெயர்றாங்கல்ல, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வகைகள் அப்படின்றத பாருங்க. இது உள்நாட்டு இடம்பெயர்வு, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள மட்டும் இடம்பெயர்றது. இது சர்வதேச இடம்பெயர்வு அப்படின்னா நாடுகளுக்கு இடையே. இப்ப வந்து பாருங்களேன், இப்ப வந்து வேலை வேணும் அப்படின்றது என்ன பண்றீங்க, நீங்க சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வரீங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டேட்டுக்கு போறீங்க, இது உள்நாட்டு இடம்பெயர்வு. இதே வேலை வேணும் அப்படின்றதுக்காக ஃபாரின் போறீங்களா, அது என்னது? அது சர்வதேச இடம்பெயர்வு. ஓகேவா? நாடுகளுக்கு இடையே இடம்பெயர்வு என்னது? சர்வதேச இடம்பெயர்வு. இடம்பெயர்வு அப்படின்னு புரியுதா? இடம்பெயர்வு அப்படின்றது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்றதுன்னு சொல்றாங்க, இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேலைக்காகவோ இல்ல பொருளாதார தேவைக்காகவோ அது மாதிரி மாறுறது என்ன சொல்றாங்க? இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இடம்பெயர்றத 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு உள்நாட்டு இடம்பெயர்வு, இன்னொன்னு சர்வதேச இடம்பெயர்வு.
உள்நாட்டு இடம்பெயர்வு அப்படின்றது என்னது, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளேயே இடம்பெயர்வு தான் உள்நாட்டு இடம்பெயர்வு. அடுத்து சர்வதேச இடம்பெயர்வு வந்து நாடுகளுக்கு இடையே நடைபெறுது என்னது, அது சர்வதேச இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தகவல் தொடர்பு அப்படின்னா பாருங்களேன், தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றத்தையே தகவல் தொடர்பு என்கிறோம். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், இப்போ நினைக்கிறீங்க போன் பண்ணி பேசணும், என்ன பண்றீங்க, போன் பண்ணி பேசுறீங்களா, அதை என்ன சொல்றாங்க, தகவல் தொடர்பு. அப்ப தகவல்கள், ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த தகவலை வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதும், அடுத்து எண்ணங்கள், நான் என்ன நினைக்கிறேன் அதை மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது எண்ணங்கள், மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றம். ஓகேவா, நான் சொல்றதை வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லணும், அந்த கருத்துக்களோட பரிமாற்றங்களின் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் தொடர்பு துறையில தொழில்நுட்பம் வியக்கத்தக்க வகையில இருக்கு. இந்த தகவல் தொடர்பு துறையில தொழில்நுட்பம் அப்படின்றது என்னது, டெக்னாலஜி அப்படின்றது வியக்கத்தக்க வகையில இருக்கு. தகவல் தொடர்பு இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுது. ஓகேவா, தகவல் தொடர்பு எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தனி மனித தகவல் தொடர்பு, இன்னொன்னு பொது தகவல். ஓகேவா, தனி மனித தகவல் தொடர்பு, இன்னொன்னு பொது தகவல் தொடர்பு. தனி மனிதம் அப்படின்னா தனித்தனியா போன்ல பேசுகிறது. பொது தகவல் அப்படின்றது நியூஸ் பாக்கணும்ல டெய்லியும், அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது தகவல் தொடர்பு. நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா என்ன பண்றோம், போன் எடுத்து பேசுறோமா, அது தனி மனித தகவல் தொடர்பு. புரியுதா? அப்ப என்னது, தகவல்கள், எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களின் பரிமாற்றத்தை தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தகவல் தொடர்பு துறையில தொழில்நுட்பத்தோட வியக்கத்தக்க வகையில இருக்கு. அந்த தகவல் தொடர்புன்றது அதோட தொழில்நுட்பம், அதோட டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப வியக்கத்தக்க அளவுல இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. புரியுதா? அடுத்து பன்னாட்டு வணிகம் வரையறு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பன்னாட்டு வணிகம் அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. பாருங்களேன், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு, எத்தனை நாடு அப்படின்னா 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம். 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெறக்கூடிய பிசினஸ் இருக்குல்ல, வணிகம் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய பன்னாட்டு வணிகத்தின் இரு கூறுகள். இது ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய இருக்கக்கூடிய பன்னாட்டு வணிகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரும் கூறுகள். பொருள்கள் மற்றும் சேவைகள் அந்நிய நாடுகளுக்கு விற்பது ஏற்றுமதி எனப்படும். இப்ப நம்ம நாட்டுல வந்து அதிகமா வந்து ஏதாச்சும் ஒரு மூலப்பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சு. ஓகேவா, பஞ்சு நம்ம நாட்டுல அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேற நாட்டுக்கு என்ன பண்றோம், அதை ஏற்றுமதி செய்யறோம். அதுதான் பொருள்கள் மற்றும் சேவைகள் அந்நிய நாடுகளுக்கு விற்பதுதான் அதை ஏற்றுமதி. வேற நாட்டுக்கு என்ன பண்றேன், நான் விற்கிறேன். எங்க நாட்டுல அதிகமா இருக்கக்கூடிய பகுதியை பொருள் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு விற்கிறேன். அதான் என்ன சொல்றாங்க, ஏற்றுமதி அப்படின்னு சொல்றாங்க. அந்நிய நாடுகளிலிருந்து பொருள்களையும் சேவைகளையும் பெறுவது இறக்குமதி. நம்ம நாட்டுல இப்ப வந்து பெட்ரோல், கச்சா எண்ணெய் பொருட்கள் நம்ம கிடைக்கிறது இல்லை, அதை என்ன பண்றோம், இறக்குமதி பண்றோம். என்னது, நம்ம காசு கொடுத்து வேற நாட்டுல இருந்து அந்த பொருட்களை வாங்குறோம். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பருத்தி என்ன பண்றோம், மத்தவங்கள்ட்ட கொடுத்து, அவங்க மற்ற நாடுகள்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம காசை பெறுறோம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டின் ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை. ஒரு நாட்டோட ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும், ஒரு நாடு அப்படின்றது அதிகமா ஏற்றுமதி செய்யணும், கம்மியா இறக்குமதி செய்யணும். அப்படி இருந்தாதான் அந்த நாடு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாதிரி ஏற்றுமதியும் இறக்குமதியும் இருக்கக்கூடியதை வேறுபாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக சமநிலை. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இது என்னது அப்படின்னா வணிக சமநிலை. ஓகேவா, அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளிடையே நடைபெறும் வணிகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது அல்லது அயல்நாட்டு வணிகம், அதை பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி ஆகியன பன்னாட்டு வணிகத்தோட இரு கூறுகள். ஏற்றுமதியும் சரி இறக்குமதியும் சரி பன்னாட்டு வணிகத்தோட 2 பெரும் கூறுகள். பொருள்கள் மற்றும் சேவைகள் அந்நிய நாடுகளுக்கு விற்பது அப்படின்றது ஏற்றுமதி. எங்க நாட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு, அதை என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்றுமதி செய்யறேன், அதுதான் என்ன சொல்றாங்க ஏற்றுமதி. ஓகேவா, அதே வந்து வேற நாட்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம், பொருட்களை வாங்குறோம். இப்ப என்ன கச்சா எண்ணெய் இல்ல, பெட்ரோல் இல்லை அப்படின்றதுக்கு என்ன பண்றோம், பொருட்களை வாங்குறோம். அதை என்ன சொல்றாங்க இறக்குமதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து ஒரு நாட்டோட ஏற்றுமதிக்கும் அடுத்து இறக்குமதி மதிப்புக்கும் இடையே இருக்க வேறுபாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லைகள், நம்ம கிழக்க பார்த்தோம் அப்படின்னா வங்காள விரிகுடா, மேற்க பார்த்தோம் அப்படின்னா கேரளா, வடக்க பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா, வடமேற்குல கர்நாடகா, தெற்குல இந்திய பெருங்கடல். பாத்துலாமா? நம்மளோட தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். நமக்கு வடக்க அதாவது நம்ம கிழக்கு சைடு பாத்தீங்க அப்படின்னா வங்காள விரிகுடா. ஓகேவா, பே ஆஃப் பெங்கால் இருக்கா, வங்காள விரிகுடா இருக்கு. நம்மளுக்கு ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கு. அதே மேற்க பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, கேரளா இருக்கு. ரைட்டா, மேற்கு என்ன இருக்கு, கேரளா அப்படின்றது இருக்கா. அடுத்து வடக்குல என்ன இருக்கு அப்படின்னா ஆந்திரா. ஓகேவா, வடக்குல ஆந்திரா இருக்கு, வடமேற்குல கர்நாடகா. வடக்க பாருங்களேன், வடக்கு அப்படியே ஆந்திரா இருக்கா, திருப்பதி ஆந்திர பிரதேஷ் இருக்கா, வடக்கு அப்படியே ஆந்திரா, வடமேற்குல பெங்களூர் இருக்கு. ஓகேவா, வடமேற்குல என்ன இருக்கு, கர்நாடகா இருக்கு. அடுத்து தெற்க பாருங்களேன், தெற்கு இந்திய பெருங்கடல் இருக்கு. தெற்கு என்ன இருக்கு, இந்திய பெருங்கடல் அப்படின்றது இருக்கு. புரியுதா? இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட எல்லைகள். ஓகேவா, இப்படி படிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஈஸியா புரியும். ஓகேவா, எப்பயுமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்,
நீங்க ஜியாகிரபி படிக்கும்போது எப்பயுமே வந்து ஒரு மேப் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? மேப் வச்சு தான் பண்ணணும். நீங்க படிக்கணும். அப்ப புரியுதா? தமிழ்நாட்டோட எல்லைகள் அப்படின்றது கிழக்கு என்ன இருக்கு? வங்காள விரிகுடா. என்ன இருக்கு? மேற்கு என்ன இருக்கு? கேரளா. வடக்குல என்ன இருக்கு? ஆந்திரா. வடமேற்குல என்ன இருக்கு? கர்நாடகா. அடுத்து தெற்குல என்ன இருக்கு? இந்திய பெருங்கடல் இருக்கு. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து இதெல்லாம் என்னது? தமிழ்நாட்டோட எல்லைகள். அடுத்து தேரி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. தேரி அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கடற்கரையோரம் இருக்க உருவாக்கப்பட்ட மணல் குண்டுகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா தேரி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு 2 வெளியே தான் இருக்கு. ஈஸியான ஒரு வினா. ஓகேவா? எங்க அப்படின்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி. ஓகேவா? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோரம் உருவாக்கப்பட்ட மணல் குன்று. இது இருக்கா தூத்துக்குடி? ஓகே, தூத்துக்குடி ராமநாதபுரம் சைடு அங்க இடத்துல ஏற்படுத்தப்பட்ட மணல் குன்றுகள் இருக்குல்ல, தூத்துக்குடி ராமநாதபுரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணல் குன்றுகள் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேரி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்கப்பா. தூத்துக்குடி ராமநாதபுரம். ஓகேவா? ஓகே, தூத்துக்குடி ராமநாதபுரம் இருக்கக்கூடிய அந்த மணல் குன்றுகளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மணல் குன்றுகள் அது இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்க தேரி. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோரம் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் இருக்குல்ல, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தேரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அழைக்கப்படுகிறது? கோயம்புத்தூர் ஏன் வந்து தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. பருத்தி நெசவாளிகள் தமிழ்நாட்டில் பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த ஒரு தொழில். ஓகேவா? பருத்தி நெசவாளி அப்படின்றது தமிழ்நாட்டுல, நம்மளோட தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த ஒரு தொழில். ஓகேவா? நம்மளோட தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த பருத்தி தொழிற்சாலை அப்படின்றது என்னது? ஒரு நன்கு வளர்ந்த தொழில். இது பருத்தி நெசவு ஆலைகள் கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் செறிந்து காணப்படுகிறது. பருத்தி நெசவு அப்படின்றது கோயம்புத்தூர் சுத்தி இருக்க பகுதியில அதிகமாக காணப்படுது. இன்னொன்னு என்ன பண்ணுவோம், திருப்பூர்ல வந்து என்ன பண்றாங்க, நிறைய நார்த் இந்தியன்ஸ் வராங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அதான் பருத்தி நெசவு ஆலைகள் கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் செறிந்து காணப்படுது. அதை சுத்தி இருக்க பகுதியில கோயம்புத்தூரை சுத்தி இருக்க பகுதியில இருக்கு பருத்தி நெசவு அப்படின்றது அதிகமா இருக்கு. எனவே தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் இது கோயம்புத்தூர். இது மறந்துடக்கூடாது. அப்ப கோயம்புத்தூர் அப்படின்றது ஏன் தமிழ்நாடு மான்செஸ்டர் அப்படின்னா நமக்கு தெரியணும். பருத்தி நெசவாலை என்ன பண்ணுது? தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த தொழில். ஏன் அப்படின்னா பருத்தி நெசவு ஆலை என்ன பண்ணுது? கோயம்புத்தூர் சுத்தி அதிகமா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூரை சொல்றாங்க. அதான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, கோயம்புத்தூரை சொல்றாங்க. புரியுதா? அடுத்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. புரியுதா? பாருங்க. தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் பெயர்களை எழுதுக. ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டோட இருக்கக்கூடிய பல்நோக்கு திட்டங்கள் என்னென்ன இருக்கு பாருங்களேன். மேட்டூர் அப்படின்றது பவானி சாகர் அணை. மேட்டூர் அணை அப்படின்றது பவானி சாகர் அணை. அடுத்து அமராவதி அணை அப்படின்றது கிருஷ்ணகிரி. ஓகேவா? அமராவதி அப்படின்றது கிருஷ்ணகிரி. அடுத்து சாத்தனூர் அப்படின்றது முல்லை பெரியார். சாத்தனூர் அப்படின்றது முல்லை பெரியார். அடுத்து வைகை அப்படின்றது மணிமுத்தாறு. வைகை அப்படின்றது மணிமுத்தாறு. பாபநாசம் அணை அப்படின்றது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஓகேவா? பாபநாசம் அணை அப்படின்றது பரம்பிக்குளம் ஆணையாறு திட்டம். வைகை அணை அப்படின்றது மணிமுத்தாறு. சாத்தனூர் அப்படின்றது முல்லை பெரியாறு. அமராவதி அப்படின்றது கிருஷ்ணகிரி. மேட்டூர் அப்படின்றது பவானி சாகர். ஓகேவா? தமிழ்நாட்டுல முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் என்னென்ன இருக்கு? மேட்டூர் பவானி சாகர், அமராவதி கிருஷ்ணகிரி, சாத்தனூர் முல்லை பெரியார், வைகை அணை வந்து மணிமுத்தாறு, பாபநாசம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்து லாஸ்ட் கேள்வி பாருங்க. பறக்கும் தொடருந்து திட்டம் MRTS என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சென்னையில் பறக்கும் தொடருந்து திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பறக்கும் ரயில் என்பது நிலத்திலிருந்து உயரே கட்டப்பட்ட பாலத்தின் மேல் செல்லும் புறநகர் தொடருக்கான ரயில் சேவையை குறிக்கும். இதன் உரிமையாளர் தென்னக ரயில்வே இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பறக்கும் தொடருந்து திட்டம் MRTS. ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. சென்னையில பறக்கும் தொடருந்து திட்டம் சிறப்பாக செயல்பட்டு மெட்ரோ. ஓகேவா? என்ன பண்ணுது? சிறப்பாக செயல்பட்டு வருது. இது என்ன பண்ணுது? பறக்கும் ரயில் திட்டம் அப்படின்றது நிலத்திலிருந்து உயரே கட்டப்பட்ட பாலம். என்னது? நிலத்துல போகாது, கொஞ்சம் பாலத்துல கட்டியிருக்காங்க. அதுல வந்து போகக்கூடிய பகுதி அதான் சொல்றாங்க. ஓகேவா? யார் யாரெல்லாம் மெட்ரோல போயிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரயில் சேவையை குறிக்கும் ஒரு தொடர். ஓகேவா? இதன் உரிமையாளர் தென்னக ரயில்வே. இதோட உரிமையாளர் யார் அப்படின்னா தென்னக ரயில்வே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேப்பா, எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதோட ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி பாலிட்டி மற்றும் எக்கனாமிக்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.